வணக்கம். உலக சாதனை படைத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் 3வது ஆண்டு தொடக்க விழாவிலேயே பேசியிருப்பார். அடுத்த ஆண்டு நிச்சயமாக 3வது ஆண்டு நிறைவு விழாவின் பொழுது முதல்வராக பொறுப்பேற்றிருப்பார் விஜய் அவர்கள் என்று தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு குறுகிய காலத்தில் கட்சியை தொடங்கியவுடன் முதல்வராக பொறுப்பேற்ற நபர்களில் மிக முக்கியமானவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அவரது அரசியல் பயணம் ஏற்படும். இதில் ஒன்றை நன்றாக கவனித்திருக்க வேண்டும். ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியலில் தோல்வியடைந்தால் அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு மற்றும் அரசியல் மட்டுமல்லாமல் சினிமாவிலும் அவர் கெரியரின் உச்சத்திலேயே இருக்கிறார். ஆனால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அரசியலில் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு வருமானம் என்பது ஏது? திமுக தோல்வியடைந்தால் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவை மறைமுகமாக கை கொடுக்கும், சில டெண்டர்களை கொடுத்து அவர்களது வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ளும். அதேபோல் அதிமுக தோல்வியடைந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் சில டெண்டர்களை அதிமுகவிற்கு கொடுத்து அதிமுகவின் நிர்வாகிகளது வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும். ஆனால் தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக ஊழலே இல்லாத ஒரு டெண்டர் முறை நடைபெறும். இதனால் திமுகவின் நிர்வாகிகளது வாழ்வாதாரமும் அதிமுகவின் நிர்வாகிகளது வாழ்வாதாரமும் மிக பெரிய அளவில் சிக்கலில் ஏற்படும். அரசியல் என்பது சேவை என்பதை விஜய் அவர்களது ஆட்சியில் உணர்வார்கள். அரசியல் என்பது தொழில் கிடையாது, அது பணத்தை போட்டு பல மடங்கு பெருக்கக்கூடிய தொழில் கிடையாது என்பதை நன்கு உணர்வார்கள். விஜய் அவர்களது அரசியல் என்பது பலதரப்பட்ட மக்களுக்கு சேவையாக இருக்கும் என்பதையும், விஜய் அவர்களது ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஆட்சி அமைத்த பிறகு கலைஞரால் முதல்வராக பொறுப்பேற்க முடியவில்லையோ, எம்ஜிஆர் மறையும் வரை அதே நிலைமைதான் விஜய் அவர்களது ஆட்சி அமைந்தால் திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்படும். இது உலக சாதனையாக போற்றப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறப்போகிறது. மக்களின் ஆதரவும் தொண்டர்களது ஆதரவும் இளைஞர்களது ஆதரவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருப்பதால் நிச்சயம் தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக விஜய் அவர்களது ஆட்சி அதிகாரம் வரும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது.